எங்கள் எஸ்எஸ் விளக்ஷன் ரீதியாக வந்து சுதரண்ணாக்கு எங்களுடைய இனிய பிறந்த நல் வாழ்த்துக்கள் என்ன இருப்போம். நல்ல உள்ளங்களை நேரம் சந்திச்சு வாழ்த்துக்கள் எங்களுக்கு வந்து நல்ல யோசிக்காங்க நிக்க மாட்டேன் 10 நாள் அப்படி அதென்ன பாப்பாங்க நிக்குது நாங்க போட்டு வரோம் உள்ளோட வேட்டி அனுட்டு போ பாத்தீங்களா நான் வந்துட்டேன் அண்ணா பிறந்தாள் வாழ்த்துக்கள். கிருஷ்ணனோட பர்த்டே வருவீங்க அண்ணா, நீங்க வாங்க வரேன். இதான் மரவள்ளி தோட்டம் ஏன்னா இதுல வந்து 6 மாசம் கண்டு 2 மாசம் கண்டு நல்ல ஆழமும் நல்ல ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் செல்வம். இன்றைய தினம் எங்களுடைய விட்டதான் நிற்கிறோம். அது பார்த்தாலே தெரிகிறது. என்ன காரணம் முன்னால் இன்றைக்கு 18ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. சாரு என்ன சொன்னால் இன்றைக்கு எவ்வளோ போகாதெங்கோ, வேலைகளுக்கு எங்கேயும் போகாமல் வீட்டோட நிலங்கோ, இன்றைக்கு ஒரு பெண்ணிடம் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அங்கே போவோம் என்று சொல்லியிருந்தாங்க. அப்போ சரி, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு காய்ச்சி நிற்போம், ஒரு நாளைக்குள்ள ஒரு கிழமையில் ஒரு நாளாச்சு நின்று கூட்டிக்கொண்டு போவோம் மட்டும் நின்றுருக்குறேன். சாருக்கு தான் தெரியும் அவங்களோட பேர் விவரம்லாம் சொல்லுங்க. சொன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி தான் எங்களோட வீட்டை வந்து மறக்கிறது அந்த எங்களோட சப்ஸ்கிரைபர் சுதன் அண்ணாக்கு வந்து இன்றைய தினம் பர்த்டே, 12ஆம் தேதி பர்த்டே. அப்போ நாங்கள் கதைச்சி கொண்டிருக்கும் போதே அம்மா அடிக்கடி சொல்லுவா அண்ணா விட்டுக்கா போங்க ஃபேமிலியான்னு சொல்லிக்கிட்டேன். சரியான எங்களுக்கும் டைம் இல்லை தானே, நாங்களும் இப்படியே நாட்கள் கடந்து போவோமாண்டே இருந்தது. அந்த நாள் வந்து இந்த நாள் ஆகிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா சுதன் அண்ணாவோட பர்த்டே. அப்போ நாங்கள் சொன்னோம் அண்ணா உங்களோட வீட்டு என்ன பெறையில் சரி உங்களோட பர்த்டேக்கு நாங்கள் வரோம்னு சொல்லியிருந்தோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் அந்த பர்த்டே தான் போக போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து எங்களோட எஸ்எஸ் விளக்ஷன் ரீதியாக வந்து சுதன் அண்ணாக்கு எங்களுடைய இனிய பிறந்த நல் வாழ்த்துக்கள் என்ன எப்போவுமே நீங்கள் சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லி வாழ்த்திக்கொண்டு நீங்கள் அப்படி வாழ்த்து சொல்லுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா சுதன் அண்ணா. தம்பி இந்த வீடியோவில் காவடி எல்லாம் எடுத்து தம்பி வீடியோ போட்டிருந்தது. நாங்களும் போனாங்க, நாங்கள் ரோட்மேன் பார்த்தேன், அதுக்கு போகையில் பார்த்தாங்க. இப்போ தம்பி நிறைய அவரோட மெனக்கெட்டு அந்த வீடியோ பதிவு பண்ணாங்க. அண்ணா பற்றி சொல்லணும்னா நல்ல ஒரு அண்ணா, அங்கத்துவமான அண்ணா. அண்ணா மட்டும் இல்லை, அக்கா வந்து அண்ணா 2 பேருமே எங்களோட நல்ல பழக்கம். என்னென்றால் வந்து தம்பிக்கு அந்த பிரச்சனை டைமெல்லாம் ஒவ்வொரு வழக்குக்கும் கோர்ட்டுக்கு வந்து என்னோட கதை பண்ணி அப்போ அதுல இருந்து ஒரு அன்றைக்கு இங்கே வந்துடுறானே. இப்போ அதனால நானும் இன்றைக்கு வேலையை விட்டு பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிப்போம் அப்படி என்றால் இன்றைய தினம் நிற்கிறோம். நல்ல உள்ளங்களை நேரம் சந்திச்சு வாழ்த்துக்கள் எங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷம். அப்போ சரி என்று போய் அண்ணா வாழ்த்தி எங்களை என்ற ஒரு கிஃப்டையும் கொடுத்துட்டு நிச்சயமா அவங்களோட ஃபேமிலியோடவே நாங்கள் போய் சந்திக்கிறோம். அதுக்கு இப்போ என்னையே சிவப்பு டிஷர்ட் போடுறீங்க அப்படியே நின்று நாட்களுக்கு அப்புறமா வந்து நானும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வசந்த கொண்டு தைச்சதான ஒரு சரிதான இந்த சட்டையை வந்து சிடிஎன் போனாங்க மேம் அதான் ரொம்ப ஹாப்பியாவா அவங்க வந்து துணி அனுப்பி விட்டாங்க. அப்போ அதில் நான் வந்து இப்படி சட்டையை தைச்சிருக்கேன். அப்போ நான் வந்து ரெட் கலர்ல தைச்சினாரு, நீங்க வந்து ஒரு டிஷர்ட் வச்சிருக்கீங்கன்னா சரி அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணி வந்தேன் எல்லாமே போமெண்டு சொல்லிட்டு நீங்க விடாமையில வந்துட்டே இருந்துச்சு. அதனால சந்தோஷம். நாங்கள் இனி அந்த மற்ற அஸ்டின் அஸ்பின் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போறதையும் பார்க்கலாம். அடுத்தது என்னண்டு அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்கு சொல்லுங்க? அதுக்கு உங்களை தான் உண்மைக்குமே இன்றைக்கு வந்து சரியான விஷயம் நீங்க. அப்ப அந்த அவன்கிட்ட சொன்னா நான்
சமையல் டைம் பண்ணி சாப்பாடு கொடுக்கணும் இச்ச வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். மாறி மாறி வாட்ஸ்அப் கால்ல நார்மல் கால்னு சொல்லி அடிச்சுட்டு நான் ஒரே போனை காய்ச்சிட்டே இருந்தீங்க. அப்ப நான் நினைச்சிட்டேன் ஓகேமே நானும் கேட்டதுக்காமே இன்றைக்கு கொண்டு அந்த பொண்ணான நேரத்தை வந்து ஒதுக்கி இருக்கிறீங்க. அதனால வந்து தேங்க்யூ அண்ட் எல்லா புகழும் ஓகே. இப்போ பாருங்க அஸ்வினி பாரு சூப்பரா ரெடியாகி வந்திருக்கேன். அம்மா ரெடியாக்கி விட்டுருக்கா அவளை இருக்கு மடியா இருக்கேன். சரி அப்போ இப்போ சுவாசம் வந்து ஸ்டார்ட் ஆகிடார். அப்போ போட்டு வர மண்ணா ஏறேண்ணா. சரி இருங்கோ யோசிக்காங்கோ. நாள் நிற்க மாட்டேன் 10 நாள் தான் ஏன்னா அதுதான் 10 நாள் நான் வந்துடுவான். சரி ஓகே. சரி இப்போ நாங்கள் வந்து அஸ்வினா கூட்ட வந்து நாங்களே என்ன தம்பி குட்டியை அழுகுறாங்கன்னுட்டு அப்போ அஸ்வினா கொண்டு கொஞ்சம் நேரம் விட்டாரு. ஆனால் நாங்கள் இப்போ கார் பயணத்தில் எங்கள் தம்பி குட்டியை என்னுடைய மிஸ் பண்ணுறோம். நிறைய சொல்லி கொண்டு வந்தாங்க. நித்திர கொடுத்துட்டாங்க. அவன் நித்ரால மேடம் நிக்க உங்களை விட மாட்டாங்க. நம்ப கூடாது போயிட்டு திரும்பி பேர விடும். சரி ஒரு நாளைக்கு பாலை கூட்டி கொண்டு போவோம். வெள்ளை இருக்கு சட்டை. அப்படி அது என்ன தண்ணி ஹஸ்பண்ட் அப்படி இல்ல நல்லா இல்ல கரெக்டா சட்டை. நல்லா இருக்கு. அப்ப அப்படி எல்லாரும் டிசைன் அப்படி நாங்க போட்டு வரோம். உள்ளவே டீ குடிச்சுட்டாரோ 3 மணிக்கு. மானு கேக்குற மாதிரி இருக்குது. தம்பி குட்டி அம்மா கொடுத்துருங்க. போட்டு வர போறோம் பொம்புல. அம்மா அப்பா கொடுத்துருங்க. அவ்வா கொடுத்துங்க இந்த வாயால. நல்ல நுள்ள அஸ்வினுக்கு. யாருக்கு? அஸ்வினுக்கு நல்ல நுள்ளு. அஸ்வினா கூப்பிடுவாரு தெரியுமா? அஸ்வினா நான் கூப்பிடுவேன் எல்லாரும் பேரும். சரியா? சப்பாத்தி போடுறாரு. பாப்பா பாப்பா கபனையில இருக்கு படி சரி அப்போ போ வாங்க. அனுட்ட போ அனுட்ட போ கூப்பிட அம்மானு கூப்பிடு. இப்போ கியரெல்லாம் போடுறான் இப்போ சட்டையும் போடாம இப்படியே போறது. இப்ப நாங்க எல்லாரோட அஸ்வின் பாத்தீங்களா இந்த நெல்லி அடியிலையும் பாத்தீங்களா அவ்வளோ லைன்ல போய் நம்ம பாத்தீங்களா நல்ல கொளுத்த மாடுகளா இருக்கோட எல்லாம் ஒயிட் மாடுகள் தான் கூட பாத்தீங்களா அப்படியே இருக்கு பாத்தீங்களா. இதுல எங்க காளை மாடு நிக்குது. அந்த நிக்குது காளை. குண்டு பெருசு போறோம். இடிச்சா சரி இடிச்சா ஒரேடியா போணும். லீடர்ஷிப்பா நல்ல சாப்பாடு முழு மாதிரி நிக்குதாங்க. இன்ஜால் சைட்லயும் பாருங்க. இன்ஜால் நிறைய பேரெல்லாம் இருக்கு. ஆனா இல்ல வெள்ள மாடுதான் கூட வேற இருக்கு. பேரெல்லாம் வெளியே குடம்புல அங்கங்க தண்ணியே பாருங்க போ அப்படி குடிக்குதுன்னு பேரல இருக்கு. அதுக்கு பேர் ஆஸ்டின். ஒரு மேப்பன் பூர தண்ணி திறந்துட்டா குடிக்குது. தண்ணி கூட்டணும். இல்ல திறந்தோனே இருக்கு. அது இப்படி தண்டோல நிக்குது. வெயில பாத்தீங்களா எப்படி அப்ப அந்த நெல்லி அதுல கூட வெயிலா இருக்குது. அதான் அவ்வளவு நாள் பாட்டு பாத்தீங்களா? அத்த மாமங்க இறங்கி போயிட்டார். அவர் இப்ப காட்பியாருக்கு போயிட்டார். ஒரு அளவுலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்க அங்கால போயிட்டு அந்த பர்த்டேக்கார அண்ணாக்கும் ஒரு கிஃப்ட் வேண்டிட்டு போறாம. அவளுக்கு தெரியும் போல. அஸ்வின் பேரு தான் நெல்லியாடி. நெல்லிக்காடிச்சா நெல்லியாடி லீசகாடி நெல்லியாடி பாத்தியா? ஆனா நெல்லியடியில பெரிய குரங்கோட நிக்குது போல இருக்கு. ஏய் இந்தா எங்க இங்கே
அது காருக்குள்ள நிக்குது. ஆஸ்டின் மழை வரக்கூடாது. அஸ்டின் வந்து நிக்கிறான். பாத்தீங்களே லீவை வந்து நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. போற இடங்கள் எங்கேயோ உங்க கூட்டிட்டு போறோம். ஆனா மழை வராம நல்லா இருக்கு. மழையண்டாவது இந்த காலத்து பெய்யும் தானே. அப்படி நல்ல வேணாண்டீங்க வராது. ஏன்டா உங்க வெயில பாருங்க என்ன நிறைய அடிக்குதுன்ட்டு. காலமே அஸ்டின் பட்டை மேத்த போற மழை. அது நாங்க பட்டம் கட்டினா மட்டும்தான் அப்படி இருக்கும். மட்டாக்கு கட்டினா வர ஏத்துறாங்க அது வரும் இல்ல. நாங்க ஏத்துற மட்டும் மழை பெய்யும், காத்து மடிக்காது. பாருங்க இதுதான் விட்டு போறதான பாதை. நல்ல குட்டி குட்டி பாதை. இங்க காலை வரைக்கும் மழை பெய்திருக்கு. சிக்கி நினைச்சிட்டு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தான் எங்களுக்கு இந்த இடத்துக்கு இங்கே வர்றது. ஆனால் ஒரு ஃபோன்ல குறிப்பு சொன்னதை பார்க்காமே சுவாசத்தை போய் கொண்டிருக்கேன். கோனடி ஓதியா யோசனைக்கு எங்கொண்டு போறாரு ஐயா. என்னது ஐயா தலைமுறை வளர்ந்துருக்கேன். மழையில நல்ல உச்சி ஒழுங்கையா தான் இருக்கு. இங்க மட்டும் இங்க வயல் வயல் இப்படி அந்த வயல் அந்த அப்படி இப்படி அந்த வயலும் இருக்கும். தோட்டத்தரை மற்ற முள்ளாவும் எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. முள்ள இருந்ததுன்னா மற்ற மனம் தெரியாது. பட்டத்தை பார்க்குறேன். இல்ல வேலை விழுந்து கிடக்கலாம். அங்க இருக்கும் ஒரு நிமிஷம். நல்ல குச்சி ஒழுங்கா மரவள்ளி தோட்டம் அதெல்லாம் பாத்தீங்களா? பாத்தீங்களா அண்ணா வந்துட்டார். ஆனையில இருந்து பார்க்கதான் வந்திருக்கேன். நெருப்புலையா போகுது அடுத்த நான் ஒரு அளவில்தான் போறேன். அவ்வளோமா ஓ அங்கால உலாதான் அண்ணா தான் என்ன பேர் அண்ணா சுல்தான் அண்ணா. நாங்கள் வீட்டை நின்று உங்களை பற்றி கதைச்சிட்டு தான் வந்தோம். நாங்கள் நீங்கள் 2-3 தினத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தீங்க. ஆனால் வந்து மரக்கறிகள் நீங்கள் கொடுத்த அந்த மரவள்ளி கிழங்கு போண்டா எல்லாம் செய்கிறோம். நீங்க வாழ்த்து சொல்லல வாழ்த்துக்கள். வாங்க சந்தோஷமா இருக்கு.
இப்போ நாங்கள் வந்ததுக்காமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்தால் கிருஷ்ணா வந்து கேக் வேண்டிக்கோ நான் சொல்லியிருந்தேன் ஆனால் ஸ்டார்ட்லேயே அதாவது வந்து ஒன்று கிருஷ்ணா கேக் கட் பண்ணும் அப்படி இல்லையேன்னு சொன்னால் நாங்களன்னு சொல்லி அப்போ அதுக்காமே வந்து கிருஷ்ணாவே கேக் கட் பண்ணிவிட்டு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இங்கே வந்தோன்னா தெரிஞ்சுட்டுருக்கோம் அண்ணாவுக்கு 43 வருஷமாக அப்படி ஒரு சம்பவமே நடக்கலேண்டு அவங்களுக்கு உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷம் அதை நினச்சி சரி இப்போ ஒரு 3 நாள் மேலே அதனால் நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு வெங்காயம் பைத்தங்கான்னு வந்து திரும்பவும் அதை நீங்கள் தந்துருக்கீங்க ஸோ நன்றி அக்கா அதாங்க சந்தோஷம் என்ன எங்கள் அக்கா தான் பார்க்கல சரி நாங்கள் அப்புறம் பார்ப்போம் என்ன அப்போ கிருஷ்ணனோட பர்த்டேக்கு வருவீங்க ஆனால் நீங்கள் வாங்கோ வடக்குட்டி தானே கூட்டி கொண்டு வாங்கோ அப்போ அப்படியே நாங்கள் வந்து தோட்டத்தையும் பார்த்து கொண்டு போக போகிறோம் நீங்கள் மாறிங்க இல்லை அண்ணா வர்றாரு இப்போ நீங்கள் வரீங்க வாங்க நீங்கள் வாங்க எங்களோட காரில் வாங்க அங்கே வந்துடலாம் பயப்பட தேவையில்லை பயமா இல்லைண்ணா சரி அப்போ நாங்கள் போயிட்டு வர போகிறோம் மறுபடியும் இந்த வீடியோ முடிக்க வேணும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து இன்றைக்கி சுதனண்ணாக்கு உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் பாய் அப்புறம் நாங்கள் தோட்டம் பார்க்குறோக்கா போய்கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணாண்ட ஆரம்பிக்கிறோம் அதாவது தோட்டம் பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்போ அதனாடி வந்து நாங்கள் போய் தோட்டத்தை பார்ப்போம் ஆனால் காட்சி படிக்கிறது ஓகே பயிற்சிக்கு வந்து இந்த கொடியாக கட்டி கிடக்கு நான் பயிற்சி கடி வச்சு கிடக்கு இதெல்லாம் போகிறது இதெல்லாம் மூணு தோட்டமோ எங்களுக்கு உள்ள எல்லாமே தோட்டம் தானே நான் இதாச்சு மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் போக வேண்டாங்க ஒரு இடத்துல 2 சுத்து தோட்டத்தை கண்டு ஓடுறான் பார்த்தீங்களா எத்தனை மாசம் கடியா இருக்கும் இது உழுத இருக்கு மட்டக்கார கண்டா என்னடா வகிட்ட போகல புடுங்க போக நினைக்கிறீங்க இல்லை நல்லா இருக்குதுண்ணா இங்கே பாருங்க நல்ல இதான் மரவள்ளி தோட்டம் ஏன்னா இதில் வந்து 6 மாதம் கண்டு 2 மாதம் கண்டுன்னு இருக்குண்ணா இது எத்தனை மாதம் வடிவா இது 6 மாசம் மரவள்ளி இலையிலேயே சமைச்சு சாப்பிட்றேன் அப்படியே இல்லை மரவள்ளிக்கிழங்குலாம் சமைச்சு ஆவாண்ணே அப்படி இல்லைண்ணா இல்லையப்பா என்ன நீங்கள் இல்லையப்பா தோட்டத்துக்கு பார்க்க தோட்டத்துக்கு நல்ல ஆழமும் நல்லா இருக்கு பெரிய நல்லா இருக்கு தோட்டக்காரர் பார்த்தீங்களா ஒரு பயம் இல்லாம இருக்கும் முடிந்தாபி காப்பாத்துவான் நல்லபடியா நான் காப்பாத்து கவலைப்படாத நல்லா பார்த்தீங்களா இடத்துல எப்படி தோட்ட வழியில் எல்லாமே ரோடுமே நல்லா வந்து கத்திரிக்காய் தோட்டத்துக்கிட்ட நிற்கிறேன் இது வந்து அண்ணாண்ட தோட்டம் இல்லையா கிடையாது ஆனால் எங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படி நான் பார்க்கணும் ஆசையாக இருக்கு எஸ்டின் பார்த்தியே ஐயா மருந்தடிக்கிறார் Yeah.